கர்த்தாவே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 143வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை முழுவதுமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 2025 வருஷத்திலே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஃபர்ஸ்ட் சண்டே, ஒரு வாக்கு தத்தமாகவும் நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் இதை தியானிக்கலாம். சங்கீதத்தை 143ஆம் சங்கீதம் தலைப்பை பார்ப்போமானால் தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த செய்தியின் தலைப்பை நான் சொல்வேனானால், அப்பீல் ஃபார் கைடன்ஸ் அண்ட் டெலிவரன்ஸ். ஒரு வழி நடத்துதலுக்காகவும் ஒரு விடுதலைக்காகவும் ஒரு அப்பீல், அதாவது ஒரு வேண்டுதல், ஒரு வேண்டுகோள், ஒரு வேண்டுதல். சங்கீதக்காரன் தனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், தனக்கு ஒரு விடுதலை, டெலிவரன்ஸ் வேணும்னு நினச்சி அப்பீல் டு த கிரியேட்டர், அண்ட சராசரங்களை படைத்த தேவனை பார்த்து அவர் ஒரு வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஏறெடுத்த ஒரு ஜபந்தான் தாவீதின் சங்கீதம் 143வது சங்கீதம். அதனால் அப்பீல் ஃபார் கைடன்ஸ் அண்ட் டெலிவரன்ஸ், தட் இஸ் த ஹெட்டிங் ஆஃப் திஸ் மெசேஜ், டுடேஸ் மெசேஜ். இங்கே இந்த வசனத்திலே 2ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும், உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிறவரை யாவரையும் சங்கரம் பண்ணும் நான் உமது அடியேன். கவனிங்கள், 2 வசனத்துல உமது அடியேன், இங்கிலீஷ் பைபிள்ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தை சர்வன்ட், உமது அடியேன். He calls himself. These are all my introduction before getting into the message. அதாவது இந்த இடத்துல நான் சொல்வேனால், அவர் தன்னை ஒரு சர்வெண்ட், அதாவது ஒரு வேலைக்காரனாகவோ ஊழியக்காரனாகவோ தன்னை அர்ப்பணித்து தேவனிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இங்கிலீஷ் பைபிளில் தை சர்வெண்ட்னு இருக்கும். சர்வெண்ட் என்ற டிக்ஷனரி மீனிங் நாம் பார்ப்போமானால், அதாவது பணியாளர், சேவகன், வேலையாள், ஊழியர், ஏவலர், அது மட்டுமல்லாமல் ஊழியத்துறை உறுப்பினர் என்று வித்தியாசப்பட்ட வார்த்தைகள் இந்த சர்வெண்ட் என்ற வார்த்தைக்கு டிக்ஷனரி மீனிங் காணப்படுகிறது. ஆனால் சங்கீதக்காரன் அதை தை சர்வன், உமது அடியேன், உமது அடியேன், 12ஆம் வசனத்துல உமது அடியேன் என்று நான் உமது அடியேன், ஐ ஆம் தை சர்வன். ஒரு விதங்களிலே நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக பார்ப்போமானால், கிருபையின் காலத்திலே we are all servants of God. தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் ஊழியக்காரர்கள். ஆம் பிரியமானவர்களே, யோபு, யாத்திராகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வெண்ட், தை உமது அடியேன், அடியேன் என்ற வார்த்தை அடிக்கடியாக பல இடங்களிலே வருகிறது. நான் இந்த சங்கீதத்தை சற்று தியானித்து இந்த ஆகஸ்ட் மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நான் யோசித்து ஒரு வாக்கு தத்துவத்தோடும் அல்லது நமக்கு பக்தி விருத்தியாக கலந்து நான் யோசித்து படித்தேன், பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை கொண்டு. அதில் ஐ வில் த்ரோ சம் கீவேர்ட்ஸ், சில வார்த்தைகளை திறவுகோலாக நான் உங்களோடு வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். முதல் வசனத்தில் ஆன்சர் மீ, என் ஜபத்தை கேளும். ஆன்சர் மீ, இங்கிலீஷ் பைபிள் ஆன்சர் மீன்னு இருக்கும். 4வது வசனத்தில் within me, within me,
7ஆம் வசனத்துல ஹியர் மீ, 8ஆம் வசனத்துல காஸ் மீ, 9ஆம் வசனத்துல டெலிவர் மீ, 10ஆம் வசனத்துல டீச் மீ, 11ஆம் வசனத்துல quicken me. There are 7 me's in the Psalm 143. அதை deliver me, answer me, within me, quicken me, teach me, எல்லாம் எனக்கு என்னை விடுதலையாக்கும், எனக்கு போதித்தருளும், எனக்கு பதில் கொடும். பிரியமானவர்களே, 7 இடங்களில் மீ மீ என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் வருஷத்தில் முதல் வாரத்திலே கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பார். உங்களுடைய ஜெபத்தை கண்டிப்பாக கேட்பார். டீச் மீ, உங்களுக்கு போதிப்பார். ஹியர் மீ, உங்களுடைய வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்பார். குயிக்கன் மீ, அவர் புதுப்பிப்பார். அதனாலே இந்த வசனத்தை நான் படித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது 7 காரியம் இருந்தாலும் நேர அளவின்படி நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். காஸ்மி என்று சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம், these are all introduction I'm talking about. He is the main cause, she is the main cause என்று சொல்லுவோம். அப்படியானால் ஒரு அந்த அந்த நபர் தான், அந்த குடும்பம் தான், அந்த பிள்ளை தான், அந்த பையன்தான் எல்லாவற்றுக்கும் காரணம். He is the main cause. அப்படியானால் அவன் தான் இன்ஸ்டிகேட் பண்ணான், அதுதான் அவங்க தான் காரணம், இவங்க தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று சொல்லுவோம்ல, அதான் காஸ் மீ. இதெல்லாம் these are all some introduction I am telling. நான் இந்த சங்கீதத்தை சற்று ஆழ்ந்து படித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது முதல் வசனம் வாசிக்கலாம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளை செய்யும். 11வது வசனம். கர்த்தாவே, வாசிங்க. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உமது நீதியின்படி, thy righteousness, உமது நீதியின்படி. கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களுக்கும் எனக்கும், இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும், அக்கார்டிங் டு ஹிஸ் ரைச்சஸ்னஸ், அவருடைய நீதியின்படி தான் கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். கர்த்தாவே, நான் நீதியா இருக்கிறேன் ஐயா, நான் ஒரு நீதிமான், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் நன்றாக ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளை, ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளை, நான் உமக்காக வைராக்கியமாக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் நீங்களும் நானும் சில காரியங்களுக்காக போராடி கொண்டிருக்கலாம். முதல் குறிப்பு ஆன்சர் மீ. அப்படியானால் அவர் பதில் கொடுக்கிறவர். ஆன்சர் எனக்கு எனக்கு பேசு, எனக்கு பதில் சொல்லு. வீட்டில் சொல்லுவோம், நான் இவ்வளோ பேசுகிறேன், உங்கள்கிட்ட இருந்து பதில் வரலையே, ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் ஆன்சர் ஃப்ரம் யூ, உங்கள்கிட்ட இருந்து சரியான பதில் வரல. ஆர்கியூமெண்ட், ரொம்ப குவாரல், இதெல்லாம் நடக்கும் வீட்டுக்குள்ளேயும், ஊழியத்தின் மத்தியிலையும், பிஸ்னஸ்லேயும், வேலையின் மத்தியிலும் ஒரு தர்க்கங்கள் உண்டு. என்னுடைய வீடானாலும் உங்களுடைய வீடானாலும் இதை பார்த்துக்கொண்டு எல்லார் வீட்லேயும் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும். அப்போது நம்ம சொல்லுவோம், ப்ராப்பராக நீ சொல்ல, ப்ராப்பர் ஆன்சர் உங்கள்கிட்டருந்து வரல, இதுதான் நடந்தது, இப்படி தான் நடந்தது. அதுபோல சங்கீதக்காரன் கர்த்தரை பார்த்து 1ஆம் வசனத்திலும் 11ஆம் ஆன்சர் மீ, அந்த வார்த்தை இங்கிலீஷ் பைபிள் ஆன்சர் மீ, உமது நீதியின்படி. அப்படியானால் கர்த்தர்கிட்ட
ஒரு ஸ்கேல் இருக்குது, ஒரு ஸ்கேல், ஒரு அளவுகோல். நன்றாக புரிஞ்ச ஒரு ஸ்கேல். அந்த அளவுகோலில் பார்த்தீங்கன்னா அளந்து தான் அவர் கொடுக்குறாரு. எப்படி கடையில் போய் சில காரியங்கள் 1/2 கிலோ, 1 கிலோ, 1/2 லிட்டர், 1 லிட்டர் இப்படியெல்லாம் நம்ம வாங்குகிறோமோ காசுக்கு ஏற்றவாறு அளந்து போடுவோம். அதுபோல நம்மளுடைய விண்ணப்பத்துக்கு ஏற்றவாறு, நமக்குள்ளே இருக்கிற பாரத்துக்கு ஏற்றவாறு, நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்துக்கு ஏற்றவாறு, அந்த அளவின்படி, நீதியின்படி கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. அல்லேலூயா. அதான் சொன்னேன், ஸ்கேல் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ். அது மட்டும் அல்லாமல் ஸ்கேல் ஆஃப் ரைச்சஸ்னஸ். நீதியுள்ள ஒரு அளவுகோல், உண்மையுள்ள அளவுகோல். உமது உண்மையும் உமது நீதியின்படி எனக்கு உத்தரவு அருளும். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய நீதியின்படி, இஸ் ரைச்சஸ்னஸ், இஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், அதன்படிதான் கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நமக்கு பதில் கொடுப்பாராக. அல்லேலூயா. முதல் குறிப்பு, ஆன்சர் மீ, எனக்கு பதில் தாரும் ஐயா என்று நீங்களும் நானும் ஒரு அளவு, தேவன் ஒரு அளந்து கொடுப்பார். சும்மா கேட்டோன்னா, இந்த வீட்டில் புள்ள அழுது, என்ன வேடிக்கை பாருங்க, ஏதாவது ஒன்று கொடுங்களேன். அழுகிற பிள்ளைக்கு ஏதாவது கையில் கொடுத்தோன்னா சைலண்ட் ஆகிடும். கர்த்தர் அப்படி இல்லை. நீங்கள் என்னதான் கூப்பாடு போட்டு அழுதாலும், என்னதான் உபவாசம் பண்ணி ஜெபித்தாலும், he never opened the door. He got some scale. அவர்கிட்ட ஒரு அளவு இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நன்றாக நீங்களும் நானும் உணர வேண்டும். அதனால்தான் ஆமோஸ்ல வசனம், ஆமோஸ் நீ என்னத்தை காண்கிறாய், இன்னொரு வசனம் இருக்கு. ஆமோஸ்ல படிப்போமானால், நீ என்னத்தை காண்கிற, 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல தூக்கு நூலை காண்கிறேன். பிளம் லைன். இந்த வீடு கட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிளம் லைன் வச்சிருப்பாங்க. வாசிங்க. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். என்ன பார்க்கிற அப்படின்றார் கர்த்தர் ஆமோஸை. தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். தூக்கு நூலை காண்கிறேன் என்ற, அதான் நான் சொல்றேன், அது ஒரு அளவு, அது ஒரு லெவல், அது ஒரு மெஷர், அளவு. அதே வசனம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் ஆழமாக எழுதப்பட்டது. 2 கிங்ஸ் சாப்டர் 21 verse 13. அங்கேயும் அந்த இடத்துல ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த ஆமோஸ் கான் சொல்றது போல வாசிங்கள். 2 ராஜாக்கள் 21:13 முடிஞ்சா வாசிங்க, இல்லை விட்டுருங்க. நான் கவனிங்கள். இந்த இடத்துல நான் பார்ப்போமானால், ஆமோஸ் பார்த்தது ஒரு பிளம் லைன். 21:13. சரி வாசி. 2 கிங்ஸ். எருசலேமின் மேலே சமாரியாவின் மட்ட நூலையும், கவனிங்க, எருசலேம் மேலும் சமாரியாவின் மேலும் மட்ட நூலையும், மட்ட நூல் இங்கிலீஷ் பைபிள்ல பிளம் லைன் இருக்கும். ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளந்தை துடைத்து, கவனிங்கள், ஏன் இதை சொல்றேன்னா, கர்த்தர் எல்லா காலகட்டத்திலும் either in spiritual or physical or family situation, அந்த இடத்துல கர்த்தர் அளந்து தான் நமக்கு செய்வார். நீங்களும் நானும் கூப்பாடு போடலாம், அழலாம், விம்மி அழலாம், உபவாசம் எடுக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல தூக்கு நூல் வச்சிருப்பாரு. என் மகனுக்கு, என் மகளுக்கு, இந்த குடும்பத்துக்கு இவ்வளவுதான் நான் செய்வேன். எருசலேம் மேலும் சமாரியா மேலும் தூக்கு நூல், மட்ட பலகை இருக்குது.
உங்க வீட்டுக்குள்ளேயும் என் வீட்டுக்குள்ளேயும் தேர் இஸ் அ லெவல், ஒரு மட்டப்பலகை கத்தர் வச்சிருக்கிறார். அந்த அளவின்படி தான் கத்தர் அளந்து போடுகிறார். இதை நீங்க நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி. ஆமோசே, நீ என்ன காண்கிறாய்? இதோ நான் தூக்கு நூலை காண்கிறேன். தேவன் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுடைய பிசிக்கல் சிச்சுவேஷன், உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், உங்களுடைய மினிஸ்ட்ரி ஆக்டிவிட்டி எல்லாவற்றுக்கும் he have some scale. அவர் கொஞ்சம் ஒரு அளவு வச்சிருக்கிறாரு. நாம் அழலாம், புலம்பி ஜெபிக்கலாம், உபாசத்தோடு ஜெபிக்கலாம். பட் God has a scale in his hand. அவர் வைத்திருக்கிற அளவின்படி தான் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆன்சர் மீ, அதையாக்கம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீதியின்படி உண்மையின்படி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். அப்படியானால் சங்கீதக்காரன் தன்னுடைய லெவல், தன்னுடைய நிலைமையை உணர்ந்துகிறான். நான் ஒரு பாவி, நான் அருகதை அற்றவன், நான் ஒரு தேவனை யோகாவா விட்டு அடிக்கடியாக விலகுகிறவன். இந்த கிருபையின் காலத்திலே நீங்களும் நானும் எத்தனையோ விதங்களில் பதஷ்டப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம், கோபம் வருகிறது, நம்மளால் தாங்க முடியல, சகிக்க முடியல. ஆனாலும் சங்கீதக்காரனோடு நீங்களும் நானும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய உண்மையின்படி நீதியின்படி எனக்கு பதில் கொடுப்பீராக. கர்த்தர் பதில் கொடுப்பார். அக்கார்டிங் டு ஹிஸ் ரைச்சஸ்னஸ், அக்கார்டிங் டு ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், he will give answer for all things. அவருடைய அளவின்படி, அவருடைய நீதியின்படி, உண்மையின்படி தான் கர்த்தர் பதில் கொடுப்பார். அப்படியானால் நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும், ஏன் நான் உண்மையா இல்லையா, நான் ஜெபிக்கலையா, நான் வேதத்தை படிக்கலையா, நான் உபவாசம் எடுக்கலையா, என்னுடைய டேலண்டெல்லாம் நான் உபயோகப்படுத்துகிறேனே, எனக்கு கொடுத்த தாளந்தெல்லாம் நான் வீட்டுக்கும் வேலை ஸ்தலத்துக்கும் ஊழியத்துக்கும் நான் பயன்படுத்துகிறேனே என்று நம்மளை அறியாமல் ஒரு கேள்வி வரும். ஆனாலும் சங்கீதக்காரனோடு சேர்ந்து நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், கர்த்தாவே எனக்கு பதில் கொடு. ஆன்சர் மீ லார்ட். இந்த காரியத்துக்கு யூ கிவ் ஆன்சர், எனக்கு பதில் கொடும். கேட்கறது தப்பு இல்லை. கர்த்ததாமே இந்த முதல் குறிப்பை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். சீக்கிரமாய், கவனிங்கள், ஸ்பீடிலி, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது, என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாத படிக்கு. Be not silent to me, if thou be silent to me. வாசிங்க. உமது முகத்தை எனக்கு மறையாதையும். மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும், என் ஆவி தோய்ந்து போகிறது. ஆவி தோய்ந்து my spirit falls. என்னுடைய ஆவி அப்படியே ஃபால்ஸ், கீழே விழுது. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்குது, என்னுடைய ஆவி அப்படியே கீழே விழுதுன்னா அப்படியே ஃபெயிண்ட் ஆகுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்பீடிலி எனக்கு சீக்கிரமாக செய்யக்கூடும். என்னால் தாங்க முடியலையே, என்னால் சகிக்க முடியலையே, என்னால் பேர் பண்ண முடியலையே, இப்படியாக இதே பாதையா இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களோடு என்னோடு என்ன பேசுகிறார்? சீக்கிரமாய் செவி கொடுப்பார். ஸ்பீடிலி, ஹியர் மீ லார்ட், ஹியர் மீ. அல்லாவது ஆன்சர் மீ. அப்புறம் ஹியர் மீ, எனக்கு செவி கொடும். ஐ எம் டூ டயர்ட், ஐ எம் ஃபெயிண்டிங், நான் தோய்ந்து போகிறேன், நான் அப்படியே டயர்டாக ஆயிடுறேன், என்ன பண்ணுறதுன்னு டென்ஷனில் போய் அப்படியே தூங்கிடுவோம்.
நானும் சரி, என் வீட்லேயும் சரி, நம்முடைய இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரானாலும் சம்டைம்ஸ் we are too tired. அந்த டயர்ட்னஸில் ஜோமோனி வேதத்தை படித்து ஒரு மாதிரி வெக்ஸ்ட் ஆகி அப்படியே தூங்கிடுவோம். அந்த எலியா தூங்கினது போல, எலியாவே நீ இங்கே என்ன செய்கிறாய், வாட் ஆர் யூ டூயிங், எலியாவை பார்த்து கத்து என்ன செய்கிறாய், அவன் நல்லா தூங்கின்னு இருந்தான். அதுபோல நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து போகும் பொழுது God will hear. Along with psalmist we can call, hear me Lord. எனக்கு செவி கொடும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றிலும் செவி கொடுப்பார். 35ஆம் சங்கீதம் 22வது வசனம் வாசிக்கலாம். 35:22 வாசியுங்கள். 39:12 இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே தோய்ந்து வாசியுங்கள். கர்த்தாவே நீர் இதை கண்டீர், மௌனமாயிராதையும். நீர் வாசியுங்கள். நீர் இதை கண்டீர், மௌனமாயிராதையும். மௌனமாயிராதையும். கவனிங்க, ரொம்ப வார்த்தை. ஆண்டவரே எனக்கு தூரமாக ஆகாதையும். கவனிங்க, மௌனமாயிராதையும். நம்ம வீட்டில் பேசுவோம், நான் இவ்வளோ பேசுகிறேன், இவ்வளோ கேட்குறேன் கேள்வி, நீ பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கிறிய, கொஞ்சம் கூட உனக்கு ஒரு 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 இது இல்லையா, உனக்கு பொறுப்பு இல்லையா அப்படின்னு வீட்டில் பேசுவோம். அதுபோல் கர்த்தாவே மௌனமாயிராதே, டோன்ட் பி சைலண்ட். அதே 39ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் பார்ப்போமானால் அங்கேயும் மௌனமாயிராதேயும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Psalm 39:12, Psalm 83:1. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். டோன்ட் பி சைலண்ட் லார்ட். நான் வீட்டில் பேசுவேன், இவ்வளோ நான் பேசுகிறேன், இவ்வளோ ஆர்கியூ பண்ணுறேன், கேட்குறேன், நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துன்னு மௌனமாக சைலண்ட்டாக இருக்கிற அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. அதுபோல சங்கீதக்காரன் கர்த்தரை பார்த்து எனக்கு செவி கொடும், எனக்கு என்னுடைய ஜெபத்தை கேளும் சொல்லிட்டு, டோன்ட் பி சைலண்ட் லார்ட், அமைதியாக இருக்காதையும், மௌனமாக இருக்காதையும். 84ஆம் சங்கீதம் 83ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலும் இதே வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கிறார். அதனாலே நீங்களும் நானும் தேவனே மௌனமாயிராதையும், பேசாமல் இராதையும், தேவனே சும்மா இராதையும். சும்மா இருக்காதையும். அப்படியானால் நீங்களும் நானும் we have to shake the Lord. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கர்த்தர் சில காரியத்துக்கு, உங்களுடைய பர்சனல் மேட்டர், உங்களுடைய ஃபேமிலி மேட்டர், யார் யார் இதை பார்த்து தியானம் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் உங்களுடைய பர்சனல் ஃபேமிலி மேட்டர் ஆர் பிஸ்னஸ் மேட்டர் ஆர் ஜாப், எனிதிங் in ministry also, we have to shake the Lord. தாவே மௌனமாயிராதையும் ஐயா. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்காக மௌனமாயிராமல் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. 3வதாக 9ஆம் வசனம் வாசிக்கலாம். 143ஆம் சங்கீதம். கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். என்னை தப்புவியும், டெலிவர் மீ, என்னை தப்புவியும். நீங்கள் ஃப்ரம் எனிமீஸ், சத்துருக்களில் இருந்து என்னை அதாவது பிரசன்ட் சிச்சுவேஷன். இதில் சங்கீதக்காரன் தன்னுடைய காரியத்தை எத்தனையோ வருடங்கள் முன்பாக சங்கீதமாக எழுதியிருக்கிறார். இயர்ஸ் பேக், மெனி இயர்ஸ் பேக், பாஸ்ட் டென்ஸ். பட் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில், கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை பர்சனல் என்னை டெலிவர் மீ லார்ட். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு நீங்கள் வெளியே சொல்ல முடியாது, ஊழியக்காரனிடத்தில் சொல்ல முடியாது, நைபர்கிட்ட சொல்ல முடியாது, ஏன் அவர் ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட டிக்ளேர் பண்ண முடியாது, அப்படியே மெல்லவும் முடியாது,
முழுங்கவும் முடியாது. சொன்னால் டமால்னு வெடிச்சு சண்டை வரும், பிரச்சனை வரும். எல்லார் வீட்டிலும் என் வீட்டையும் சேர்த்து நான் பேசுகிறேன். அது ஊழியக்காரன் வீடோ விசுவாசி வீடோ இது யாரானாலும் அந்த இடத்துல அதாவே என்னை தப்புவிம் ஐயா, என்னை தப்புவிம் ஐயா. நம்ம அதோடு கூட சேர்ந்து சொல்லுவோம், என் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளும், என் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும், என் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளும், என் வேலையை பாதுகாத்துக்கொள்ளும், என்னுடைய ஊழியத்தை பாதுகாத்துக்கொள்ளும் என்று அதோடு சேர்த்து ஜோமனும். அதனால இந்த 7ஆம் வசனத்திலே 9ஆம் வசனத்திலே டெலிவர் மீ, என்னை விடுதலை தாரும், எனக்கு விடுதலை தாரும். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கர்த்தர் விடுதலை கட்டளையிடுவாராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் ஊழியக்காரன் நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஏதோ ஒரு நாளில் you will get deliverance. இப்படியே சிச்சுவேஷன் என் வீட்லேயும் போகாது, விசுவாசிகள் வீட்லேயும் நடக்காது, உலகம் முழுவதும் கர்த்தர் இப்படி வைக்க முடியாது. He will deliver us. He will deliver me. He will deliver you. என்னையும் உங்களையும் நம்மை முழுவதையும் கர்த்தர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நம்ம எல்லாரும் ஆமென் சொல்ல முடியுமா? உண்மைதான், கர்த்தர் விடுதலை தருவார். எல்லாம் இப்படியே ஒரே ஆங்கிளில் போகாதுங்க. நான் என்னுடைய ஃபேமிலியில் ஐ ஹவ் கம் அக்ராஸ் many difficulties, not one or two. இதன் மத்தியில் நான் நல்லா ஊழியம் செய்ய கற்றுக்கிட்டேன். I have seen the two leaders in their own family, within the prayer house, within the compound. அங்கே இருந்து பார்த்து வளர்ந்தவன். எவ்வளோ பிரச்சனைகளை பியூட்டிஃபுல்லி they will handle, அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு அதை தாங்க முடியாது, சகிக்க முடியாது. சங்கீதக்காரனோடு இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், லார்ட் டெலிவர் மீ லார்ட், எனக்கு விடுதலை தாரும். இன்றைக்கெல்லாம் நாளைக்கு, நாளைக்கெல்லாம் நாளன்னைக்கு, அல்லது உங்களுடைய ஜபத்துக்கு கண்டிப்பாக கர்த்தர் ஃபுல் ஸ்டாப் வைப்பார், ஒரு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. 4ஆவதாக 4ஆம் வசனம் வாசிக்கலாம். என் நாவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. என் ஆவி என் இருதயம். அப்படியானால் விதின் மீ, இங்கிலீஷ் பைபிளில் 2 இடத்துல விதின் மீன்னு இருக்கும். ஆமென். தமிழில் பார்த்தீங்கன்னா என் ஆவி, மை ஸ்பிரிட், மை ஹார்ட், என். அப்படியானா இந்த இங்கிலீஷ் பைபிளில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் விதின் மீன்னு 2 டைம்ஸ் இருக்கும். அதனால்தான் 4ஆவது குறிப்பாக விதின் மீ, விதின் மீ. இருதயமும் ஆவியும் நமக்கு எப்பவுமே ஒரு போராட்டம் உண்டு. ஆவிக்கும் மாம்சத்துக்கும் என்ன உண்டு? போராட்டம். அந்த வசனம் முடிஞ்சா எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆவிக்கும் மாம்சத்துக்கும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஸ்பிரிட்ல பார்த்தீங்கன்னா we are very enthusiastic, very we are fresh. ஆவியில் நல்ல விடுதலையாக இருப்போம், உற்சாகமாக இருப்போம். பட் இன் ஃப்ளஷ், உள்ள இருக்கிற ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விதின் மீ போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். போராட்டம் உண்டு. எபேசியர்லையும் எழுதப்பட்டிருக்கிறது, ரோமர்லையும். சரி வாசிங்க. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் இல்ல, அது இல்ல, அது மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்ம இடத்து அது இல்ல கூட பரவாயில்ல. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. போராட்டம் உண்டு நமக்கு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை குறிப்புக்கு வருகிறேன். நமக்கு வந்து 8:7 இருக்கு. எப்படி என்றால் என்ன அதிகாரம்? ரோமர் 8. சரி வாசிங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படக்கூடாமலும் இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை அதாவது கார்னல் திங்கிங், கார்னல் நேச்சர். அப்படியானால் விதின் மீ, இதெல்லாம் எங்க இருக்குன்னா போராட்டம் உள்ள இருக்கும். அதையாக்கம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆவி என் இருதயம். நம்மளுடைய இருதயத்துக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் ஆல்வேஸ் தேர் இஸ் அ ரைவல்.
இப்போ நான் நல்லா பிரசங்கம் பண்ணுறேன், நல்லா பிரைட்டாக இருக்குது, எல்லாம் நீங்கள் எல்லாம் யோசிச்சுக்கலாம். பட் இன் மை மைண்ட், இன் மை டீப் ஹார்ட், தேர் இஸ் அ ரைவல். ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அன்டில் மை டெத், அன்டில் அவர் டெத். யாரும் இல்லைன்னு அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு போக முடியாது. ஆனால் அதில் சங்கீதக்காரனோடு சேர்ந்து நீங்களும் நானும் என்ன சொல்ல வேண்டும்? விதின் மீ, எனக்குள்ளே இருக்கிற ஆவி, ஒரு ஸ்பிரிட், நல்ல ஆவி, ரட்சிக்கப்பட்ட ஆவி, பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி, எனக்குள்ளே இருக்கிற இருதயம், இதுக்குள்ளே போராட்டம் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த போராட்டத்தில் இருந்து எனக்கு விடுதலை தாரும். வெளியில விடுதலை, டெலிவரன்ஸ், வீட்டுக்குள்ள டெலிவரன்ஸ், மினிஸ்ட்ரியில டெலிவரன்ஸ், வேலை ஸ்தலத்திலே ஒரு விடுதலை, வேலை ஸ்தலத்துக்காக காரியங்களுக்காக ஆன்சர் மீ லார்ட், எனக்காக டெலிவர் மீ லார்ட். இப்படியாக நாம் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல ரொம்ப சீக்கிரமாக எனக்கு விடுதலை கொடும் என்று கேட்கலாம். ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு என்னடா இது, எவ்வளோதான் ஜெபிக்கிறது, எவ்வளோதான் பிரசங்கம் பண்ணுறது, எவ்வளோதான் நம்ம வேதத்தை படிக்கிறது, ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு போராட்டம் எனக்குள்ள உண்டு, உங்களுக்குள்ள உண்டு. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்குள்ளே இருக்கிற போராட்டம், விதின் மீ. அந்த சங்கீதக்காரனோடு சேர்ந்து சொல்லலாம், எனக்குள்ளே ஆவி தோய்ந்து போகிறது, எனக்குள்ளே இருதயம் சோர்ந்து போகிறது. இதிலிருந்து கர்த்தர் கேட்டு விடுதலை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஐந்தாவதாக நாம் பார்ப்போமானால் அதே 143ஆம் சங்கீதம் 5ஆவதாக நீங்கள் வாசிக்கலாம். காஸ்மி வாசிங்கள். அந்த 8ஆம் வசனம் வாசிங்கள். என் இது 8 அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். அதிகாலையிலே உம்முடைய கிருபை காஸ்மீன், இங்கிலீஷ் பைபிள்ல காஸ்மீன் இருக்கும், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல. வாசிங்கள். உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், எனக்கு காண்பி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே பார்ப்போமானால் அதிகாலையிலே கர்த்தர் அதற்கு சகாயம் உதவி செய்வார். அப்படியானால் காஸ்மி, வாட் இஸ் த காஸ், என்ன காரணம்னு கேட்குறோம்ல, உள்ள ஒரு காரணம் இருக்கு. பேசுகிற எனக்குள்ளேயும் ஒரு 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 காரணம் உண்டு. there is a cause within me. எனக்குள்ள இருதயத்தில் ஒரு சில காரணங்களுக்கு வெளியே சொல்ல முடியாது, யார்கிட்டையும் நான் பகிர்ந்து கொள்ள முடியாது. அதான் காஸ்மி என்று அவர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதுக்கு சகாயம் பண்ணுவார். அதுக்கு சகாயம் அதையாக்கம் சங்கீதக்காரன் நீங்க சொல்லும் பொழுது அதிகாலையிலே உங்களுடைய கிருபையை கேட்க பண்ணும். காலையிலே கத்தரிட்டு அந்த காரணத்துக்கு கிருபையை கேட்கணும். காஸ்மி, இங்கிலீஷ் பைபிள் வார்த்தையை பயன்படுத்தி நான் செய்தியை பேசி கொண்டிருக்கிறேன். காஸ்மி இருக்கிற அந்த காரணத்துக்கு ஒரே ஒரு வழி, பரிகாரம் ஒன்று உண்டானால், தட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். அதிகாலையிலே கர்த்தாவே, இந்த பாதைக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு, இப்படிப்பட்ட ஒரு டைரக்ஷனுக்கு, இப்படி வலது இடது பக்கம் போவதா, எந்த இடத்துல நான் போய் என்ன செய்வது, எப்படியெல்லாம் நான் என்னை மாற்றிக்கொள்வது என்று சூழ்நிலைக்கு அதிகாலையிலே கர்த்தரிடத்துல கிருபை கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த காரணத்தை உங்களுக்கு முற்றிலுமாக ஒரு பரிகாரத்தை கர்த்தர் காண்பிப்பாராக. ஹல்லேலூயா. நீங்களே நானும் அதை நம்ப வேண்டும், நீங்களே நானும் அதை விசுவாசம். காஸ்மி, அந்த காரணத்தை நான் வெளியே சொல்ல, ஆனால் அதுக்கு விமர்சனம் ஒன்று உண்டானால் ஏர்லி மார்னிங், அதிகாலையில் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் ஒத்து வர மாட்டாங்க, நல்லா ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், வீட்டில் எழும்ப மாட்டாங்க, அப்புறமா ஜெபிக்கலாம். நான் ஏஞ்ச பிறகு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே அதிகாலையிலே ஒரு
ஒரு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேரம் போர்டில் ஸ்ட்ரைக்கர் தட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் வரும், மைண்டில் ஒரு ஒரு தொடுதல் வரும். அதுக்கு கீழ்ப்படிந்து அதிகாலையிலே நீங்கள் ஜபிக்கும் பொழுது காஸ்மி அந்த காரணத்துக்கு வேண்டிய சூழ்நிலைக்கு வேண்டிய கிருபையை கொடுத்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அது ரொம்ப ப்ராக்டிக்கல். இந்த 143ஆம் சங்கீதம் ரொம்ப ஆழமான ஒரு வசனம். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் வசனம் இல்லை மன்னிக்கும் 6வது குறிப்பு 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். டீச் மீ. நான் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல. போதியம், டீச்சிங். எனக்கு டீச் பண்ணோம். 25ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம்லாம் படிச்சீங்கன்னா டீச் மீ லார்ட். எனக்கு என்னை டீச் பண்ணோம். எனக்கு போதியம். நீங்களும் நானும் போதிக்கப்பட்டிருக்கணும். 25:4. சரி வாசிங்க. கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். டீச் மீ. இங்கிலீஷ் பைபிள்ல டீச் மீ. எனக்கு போதியும் ஐயா. நாம போதனை கேட்க மாட்டோம். நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. எல்லாரும் போய் உட்காந்து வசனத்தை கேட்கறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம், இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். we have to sit and hear the word of God. அது ரொம்ப ரொம்ப வீட்டில் நீங்கள் ஒரு பைபிளை திறந்து கொஞ்சம் அமைதியாக உட்காந்து கர்த்தரை தியானம் பண்ணி, ஆண்டவரே நீர் என்ன பேசுகிறீர், என்னோடு என்ன இடைப்படுகிறீர் என்று கேட்கிற ஒரு 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 பழக்கம் இருக்குமானால் you can go out and sit, hear the word of God. அதுதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, டீச் மீ. எனக்கு போதித்தரல, எனக்கு சொல்லிக் கூடும். ஒரு பாட்டு உண்டு, பெர்க்மன், கற்றுத்தரும் ஆவியானவர். அதாவது அவர் சொல்லிக் கொடுப்பாரு. மகனே மகளே, நீயும் உன் குடும்பமும் போகிற பாதை சரியில்லை, நீ போகிற பாதை சரியில்லை, உன் பிள்ளைகள் போகிற பாதை சரியில்லை, உன்னுடைய குடும்பத்தார் போகிற பாதை சரியில்லை என்று உங்களுக்கு அவர் டீச் யூ. அது நிறைய பெரிய பெரிய சப்ஜெக்ட். அது மட்டும் நல்லா பேசலாம் தெளிவாக. ஆனால் இதோட நான் அதை முடிக்கிறேன். 6வது குறிப்பு, டீச் மீ. நீங்களும் நானும் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா நெகேமியா 9:20 வாசிங்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலையும் செம்மையான வழியிலே என்னை நடத்த. அந்த 10ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், செம்மையான வழியிலே நடத்துவாராக. நெகேமியா 9:20 முடிந்தால் வாசிக்கலாம், இல்லாவிட்டால் பரவாயில்லை. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 6வது குறிப்பு, டீச் மீ. 9:20 நெகேமியா, அவர்களுக்கு அறிவை அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அதோட போதும், வாசிக்க வேண்டாம். அறிவை உணர்த்த நல்ல ஆவி. அப்போ டீச் பண்ணி அந்த டீச்சிங்கை கேட்டுக்கொண்டு இருந்தால்தான் உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட், ஆவி, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மைண்ட் எல்லாவற்றையும் அவரை போல கர்த்தர் மாற்றுவாராக. நான் ரொம்ப ஆழமாக அதை போகவில்லை. அந்த நெகேமியா 9:20 அறிவு, அந்த வாசிங்கள் வசனத்தை. என் ஜனங்கள் 9:20 வாசிங்க. அவர்களுக்கு அறிவை உணர்த்த நல்ல ஆவியை, உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அப்படியானால் we need a good spirit. எனக்கு நல்ல ஆவி வேணும். அப்ப எனக்குள்ளே ஒரு நெகட்டிவான ஆவி இருக்குது. as a preacher, as a servant of God, எனக்குள்ளே நல்ல விதமான நல்ல ஆவி இல்லாத நேரம் உண்டு. கோபப்படுவோம், எரிச்சல் போடுவோம், இரிட்டேஷனாக இருக்கும், படபடன்னு பேசுவோம், எதாவது தூக்கி டமால்னு வைப்போம். இதெல்லாம் these are all called bad spirit. பேய் பிசாசு சொல்லலை நான், டோன்ட் டேக் இட் லைக் தட்.
அப்ப நல்ல ஆவி கட்டளையிடும். ஆமென். அப்படியானால் உங்களுக்குள்ளேயும் பேசுகிற எனக்குள்ளேயும் we need always a good spirit. அதனால யோசிக்கணும். I'm not talking about the evil spirit. உள்ள அதுதான் within me, ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு போராட்டம் உண்டு. அதுக்காக கர்த்தாவே சங்கீதக்காரன் சொல்ல, teach me Lord, teach me, எனக்கு போதித்தருளும். கடைசியாக 7வதாக வாசிக்கலாம் ஒரே ஒரு வசனத்தை. கடைசியாக 11ஆம் வசனம். கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். என்னை உயிர்ப்பி, quicken me, quicken me, என்னை உயிர்ப்பியும். நீங்க அந்த இங்கிலீஷ் பைபிளை படிச்சு பாருங்க, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல there are 7 me's. மொத்தம் 8 இருக்கும் அல்ல, within meல 2, ஆனால் மொத்தம் 7 நான் பேசியிருக்கிறேன். 4ஆம் வசனம் அது ஒரே குறிப்பு தான். இந்த 11ஆம் வசனத்தில் எனக்கு என்னை உயிர்ப்பியும். 119ஆம் சங்கீதம் 25வது வசனத்தில் பார்ப்போமானால் 119ஆம் சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தில் என்னை புதுப்பி, ரிவைவ் மீ, உயிர்ப்பியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 119, 25 வாசிகள். உங்களுடைய வார்த்தையை அனுப்பி அனுப்பி என்னை உயிர்ப்பியும். அப்படியானால் குயிக்கன் மீ. நம்ம சோர்ந்துருவோம், டயர்டாயிடுவோம். இந்த ஸ்பிரிட், இந்த சோல், இந்த மைண்ட் வில் பிகம் அப்படியே மாறி லெத்தார்ஜிக்கா சோர்ந்து, இனிமே என்ன ஜபம், வேத வாசிப்பு, என்ன கோயிலுக்கு போகிறது, எங்கேயாவது அப்படி எப்படி ஜாலியாக லெத்தார்ஜிக்கா அப்படியே காலத்தை ஓடலாம். நோ 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 நோ. சங்கீதக்காரன் சொல்றாரு, என்னை உயிர்ப்பையும் ஐயா, என்னுடைய ஆவியை உயிர்ப்பையும், என்னுடைய இருதயத்தை உயிர்ப்பையும், என்னுடைய சிந்தையை உம்முடைய வசனத்தை அனுப்பி. அவர்களுக்கு வசனத்தை அனுப்பி. இந்த வேர்டு வசனம் தாங்க உங்களை என்னைய தூக்கம். நம்மளுடைய ப்ரேயர் லைஃப்பை காட்டிலும், நம்மளுடைய பைபிள் ரீடிங்கை காட்டி, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் அதெல்லாம் மட்டமாக பேசலை. ப்ரேயர் லைஃப், பைபிள் ரீடிங், ஹோலினஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இதை காட்டிலும் இஸ் வேர்ட், அவருடைய வார்த்தை நம்மளை தாங்கி, நம்மளை ரிவைவ் பண்ணி, நம்மளுடைய குயிக்கன் பண்ணி, நம்மளை நிலை நிற்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபை. முதலாவது ஆன்சர் மீ, 2வது ஹியர் மீ, 3வது டெலிவர் மீ, 4வது விதின் மீ, 5வது காஸ்ட் மீ, 6வது டீச் மீ, 7வது குயிக்கன் மீ. நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. பேசோம் பேசோம் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஹல்லேலூயா. க்ளோரி, மகிமை மகிமை மகிமை. பிராண்டோனி ஜெபம் பண்ணுங்க, அந்த மைக்கில் ஜெபம் பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah. மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. glory to Lord. ஓ மகிமையின் தேவனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களை ஆயத்தப்படுத்தி உம்முடைய வசனத்தை கேட்கவும் துதிக்கவும் வர்ஷிப் செய்யும் கிருபை செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கிருபையாகவும் சுகபலத்தோடு கொண்டு வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ ரபா சந்தரை வீக்கல் பராதி அம்துரு நெசேகே பராதி
ஷராதி அந்தரா. தேவ மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை துதிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ லிமா ஷரபதி ஹம்தன நீக்கரதி அந்தரா. எங்களுடைய எல்லா காரியங்களை அறிகிற தேவன். ஓ ரென செகிமி ஹத்தரி நெவோ ரஹதி அந்தரு. தேவ மகிமை வெளிப்படட்டும். ஓ glory to Lord. I madonna mase kalora hattene moro. Thank you Jesus. Hallelujah. மகிமை செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எல்லாவற்றையும் அறிகிற தேவன். ஒரு ரமாதி அம்துரபோ ஷராதி அந்தர. கர்த்தாவே, இந்த லாங்குவேஜை குறித்து நீர் பேசுகிறீர் கர்த்தர். அதை குறித்து நீர் செய்ய போற பெரிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு ரமாதி அம்துர நமே சேகரபதி அம்தரோ. இந்த சிறு ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஒரு ரணம சேகரபதி அம்தரோ. வேதத்தை சுமந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ணுகிற அன்பு தேவ தாசனை பலத்தோடும் சுகத்தோடும் கர்த்தாவே உடைய வார்த்தைகளை சுமந்து கொடுக்கிற அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பேசுவது நீர் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இதை கேட்டவர்களை ஆசீர்வதியும். நோய்கள் சுகமாகட்டும், பலன் உண்டாகட்டும், எல்லா சோர்வுகள் நீங்கட்டும், அந்தகாரத்தின் இருள்கள் விலகட்டும். என் தேவன் வெளிச்சமாக இருக்கிறீர். உம்முடைய சத்தியம் விடுவிக்கும். ஒரு ரமத்யம் துரு தாசனை பலப்படுத்தும், சுகப்படுத்தும். குடும்ப காரியங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர், அவருடைய காரியங்களை அறிகிற தேவன். ஒரு ரணசகதுரபா. உம்முடைய கண்களுக்கு ஒன்றும் மறைவிடம் இல்லை. ஒரு ரமத்யம் துரு எல்லாவற்றையும் நேர்த்தியாக்குற கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறீர். ஒரு ரணத்யம் துரபா ஷராதி அம்துரு. அருமையான சகோதரன் ஒர்ஷிப் பண்ணுகிற அந்த சகோதரனுடைய குடும்பங்களும் சிசுவை கூட ஆசீர்வதித்து தேவ பிரசன்னம் ஒரு குடும்பத்தோடு ஒரு ஆசீர்வதிப்பீராக. ஒரு ரமாதி அந்தரோ மன சோர்வுகளை நீக்குவீராக. உற்சாக ஆவியத்தை தருவீராக. ஒரு ரமாதி அம்துரு பஷராதி அம்துரு. தேவ மகிமைப்படட்டும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. வெளியேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.